இஸ்ரேல் ஈரான் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது ஈரானின் 6 விமான நிலையங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. விமான நிலையத்தின் ஓடுபாதை உள்பட பல்வேறு இடங்களில் சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஈரானின் கிழக்கு, மேற்கு மற்றும் மத்திய பகுதிகளில் உள்ள 6 விமான நிலையங்களை தற்போது இஸ்ரேல் தாக்கியிருக்கிறது. ஈரானின் F-14, F-5 மற்றும் AH-1 விமானங்கள் சேதமடைந்திருக்கின்றன. விமான நிலையத்தின் ஓடுபாதை, சுரங்கப்பாதை, எரிபொருள் நிரப்ப பயன்படும் விமானமும் சேதமடைந்திருக்கிறது. செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சனி, தற்போது இஸ்ரேல் தனது வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. ஈரானில் இருக்கக்கூடிய மத்திய, கிழக்கு மற்றும் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த விமான நிலையங்களை குறிவைத்து தற்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக ஈரான் நாட்டுக்கு சொந்தமான போர் விமானங்கள் மற்றும் அந்த ஏர் ஃபியூவலிங் ஏர்கிராப்ட் சொல்வார்கள், நடுவானிலேயே மற்ற விமானங்களுக்கு எரிபொருளை வழங்குவது. இந்த விமானங்கள் தற்போது தாக்குதலுக்கு இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க தாக்குதல் தொடர்ந்து தற்போது இஸ்ரேலும் தனது வான்வெளி தாக்குதல் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை நாம் பார்த்து வருகிறோம். அது மட்டுமில்லாமல் ஈரான் தனது பதில் தாக்குதலையும் நேற்று தொடங்கியது. ஆனால் இதுவரை இஸ்ரேலில் அங்கு ஏதேனும் பாதிப்போ அல்லது அந்த ஏவுகணைகள் இஸ்ரேலில் விழுந்ததாகவோ இந்த தகவலும் வெளிவரவில்லை. ஈரான் கடுமையான தாக்குதல் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தாலும் நேற்று அந்த அமெரிக்க தாக்குதலுக்கு பிறகு இதுவரை எந்த ஒரு கடுமையான தாக்குதலையும் ஈரான் முன்னெடுக்கவில்லை. ஆனால் கண்டிப்பாக இதற்கு ஒரு தக்க பதிலடி வழங்கப்படும் என்றும் ஈரானில் இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்கள் தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றன. ஆனால் இதுவரை எந்த ஒரு கடுமையான தாக்குதலும் ஈரான் இதுவரை ஈடுபடவில்லை. மிக முக்கியமாக ஈரானிடம் இந்த போர் விமானங்கள், மற்ற விமானங்கள் இருந்தாலும் ஈரான் பெரும்பான்மையான தனது தாக்குதல் ஏவுகணை மூலமாகவே நடத்துகின்றன. ஒரு சிறிய தூரத்திற்கோ அல்லது வானில் வரக்கூடிய அந்த இன்டர்செப்ட் செய்வதற்கு மட்டுமே இந்த போர் விமானங்களை பயன்படுத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முகிலன்.